ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்னைக்கு நான் உங்களுக்கு காரைக்காலில் செய்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளிலாம் ஊற்றி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாமா? மட்டன் 300 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, முருங்கைக்காய் 1, கத்திரிக்காய் 150 கிராம், உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகாய் 2, பட்டை 1 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சது, தேங்காய் 1/4 மூடி அரைச்சது, ஆயில் 1 குழிக்கரண்டி அளவு, உப்பு தேவையான அளவு. மட்டன் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் போட்டாக்கா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு 7-8 விசில், ஒரு 25 மினிட்ஸ் ஆகும், போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இந்த மட்டன் குழம்பு. எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க பேர் டெய்ஸி. என்னோடய டாட்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த குழம்பு தான் வச்சு கேட்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். மட்டன் வேக வச்ச குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. அதை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து மீன்வைல் நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கிறேன், இன்னொரு பர்னரில். இப்போ பேனில் வந்து நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டு இதை வெடிக்க விட்டுடலாம். இதில் வந்து ஒரு 2 வெங்காயத்தை நான் வந்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாக்கா நம்ம குழம்புக்கு நல்லா கிரேவியாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 8 விசில் வந்துடுச்சு. நான் இந்த குக்கரை ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போடணும். குழம்புத்தூள் போட்டால் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலாவை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
ஒரு முருங்காவை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காவும் வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இதை வந்து முருங்காவும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அதனால நம்ம இதை வேக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காயெல்லாம் வந்து இந்த மசாலாவோட வேகும்போது உப்பு உரப்புலாம் ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து எங்கள் ஊரில் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியும் இருக்கும், காரக்குழம்பு புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும். ரொம்ப அது ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கேன் இந்த மட்டனை எடுத்து இந்த காய்களோட போட்டுடலாம். நம்ம காய் வந்து ஒரு 6-7 நிமிஷத்தில் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து கத்திரிக்காவையும் போட போகிறோம். இப்போ இந்த ஒரு 4 கத்திரிக்காவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால் தான் குழையாமல் வரும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. எப்போவுமே முருங்காய் வேகிறதுக்கு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முருங்காய்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நாங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியது தான். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கசகசா வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் கசகசா போட்டோம்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும், அடுத்தது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஓப்பனாகவே தான் கொதிக்க விட போகிறோம். ஹையில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து நல்லா பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையும் நல்லா இருக்குது கமகமன்னு. புளிக்குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷு. இதோட ஒரு மட்டன் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா சொல்லவே வேணாம். நான் மட்டன் சாப்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணி காட்டியிருக்கேன், அதை பார்க்காதவங்க மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும், இதுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் இது வந்து வெறும் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, தோசைக்கு ப்ரெட்டோடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.